இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோட தாத்தாக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் ஏஞ்சிப்பார், காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பார், சுட சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்பவுமே வரும். இது 3 நாளதான் இது ஒரு சத்தம். இது எங்கள் தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கோம். தாத்தா ஏந்திரு, தாத்தா ஏந்திரு, தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம். தாத்தா செத்துட்டாரு, அம்மா தாத்தா செத்துக்கிற மாதிரி போய் டாக்டர் கூப்பிட்டோட அப்பெல்லாம் சொல்லாதானா, எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, நான் கரெக்டாக டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம். எங்கள் தாத்தா எழுந்துட்டார். மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up. அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராறேன். எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோட அங்கிள்கிட்ட. டேய், 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்டான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு.